ஷர்மிளா வணக்கம். அமெரிக்க அதிபர் டிரம்பின் நிலைப்பாடு ஒவ்வொரு முறையும் மாறி வருவது, அது குழப்பத்தை ஏற்படுத்து என்பது வாடிக்கையாக ஒன்றாகவே மாறிவிட்டது. அதன் தொடர்ச்சியாக தான் சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. போர் நிறுத்த விஷயத்தில் ஈரான் வழிக்கு வரவில்லை என்று சொல்லி அமெரிக்க அதிபர் டிரம்ப் திடீர் தாக்குதலை நடத்தியிருந்தார் ஈரான் மீது. இந்த தாக்குதல் சர்வதேச அளவில் பதற்றத்தையும் அதிகரித்தது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில்தான் தாக்குதலை நிறுத்த உத்தரவிட்டிருக்கிறார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். இதனுடைய பின்னணி காரணம் என்ன என்பதுதான் தற்போது பேச்சு பொருளாக மாறியிருக்கிறது. டிரம்பினுடைய இந்த மனமாற்றம் குறித்து சர்வதேச அளவில் விவாதங்கள் எல்லாம் எழுந்திருக்கின்றது. அதாவது இந்த பிரச்சனை, இந்த மீண்டும் தாக்குதல் எப்போது தொடங்கியது என்றால் பிப்ரவரி மாதம் முதலே தொடர்ந்து இது போன்ற தாக்குதல் சம்பவங்கள் நடைபெற்று வருகின்ற ஈரான் மீதான இஸ்ரேல் அமெரிக்காவின் தாக்குதல் நடைபெற்று வருகின்ற நிலையில் ஏப்ரல் மாதம் தொடக்கத்தில் தற்காலிக போர் நிறுத்தம் என்பது நடைமுறைக்கு வந்தது. அதற்கு பிறகு திடீரென்று இஸ்ரேல் தாக்குதல் நடத்துகிறார்கள், ஈரான் பதிலடி கொடுக்கிறார்கள். அப்போது அமெரிக்காவின் அப்பாச்சி ஹெலிகாப்டர் ஒன்றை ஈரான் வீழ்த்தியதாக கூறி கடந்த 3 நாட்களாக ஈரானுடைய கடலோர பகுதிகள் மற்றும் ராணுவ நிலைகள் மீது அமெரிக்க படைகள் கடுமையான வான்வழி தாக்குதலை நடத்தி வருகின்றன. இதைத் தொடர்ந்துதான் ஈரானை மிக கடுமையாக தாக்கப் போகின்றோம் என்று அந்த நாட்டினுடைய எண்ணெய் மற்றும் எரிவாயு கட்டமைப்பை முழுமையாக அமெரிக்க கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்போவதாகவும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் குறிப்பிட்டிருந்தார். அதில் மிக காட்டமான கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதாவது ஈரான் ஒப்பந்தத்தை ஏற்க தவறினால் அமெரிக்கா அதற்கு எதிராக கடுமையான ராணுவ நடவடிக்கையை தொடங்கும் என்றும், நேற்று இரவுக்குள்ளாகவே அந்த ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்திட்டிருக்க வேண்டும். அப்படி மறுத்தால் இன்று காலை முதல் அமெரிக்கா ஈரானை மிக கடுமையாக குண்டு மழையால் சின்னாபின்னமாக்கும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேசிய இந்த பேச்சு என்பது மிகப்பெரிய அளவில் சர்வதேச அளவில் மீண்டும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. வெள்ளை மாளிகையில் செய்தியாளர் சந்திக்கும் போதுதான் இதை தெரிவித்திருந்தார். அப்போது அமெரிக்கா முன்வைத்து வரக்கூடிய ஒப்பந்தத்தை ஈரான் நிராகரித்தால் என்ன நடக்கும் என ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்கும் போதுதான் இந்த கேள்விக்கான பதிலாக அவர் இதை குறிப்பிடுகிறார். அதாவது நாங்கள் ஒரு ஒப்பந்தத்திற்கு மிக அருகில் இருந்தோம், ஆனால் அவர்கள் எங்களை தொடர்ந்து தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்று கூறிய அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஈரானிய பேச்சுவார்த்தை குழு எங்களை முட்டாளாக்கி விளையாடுகிறார்கள் என்றெல்லாம் காட்டமான விமர்சனத்தை முன்வைத்து ஈரான் மீது மிக கடுமையான தாக்குதல், இதுவரை போர் தொடங்கியது முதல் இதுவரை காணாத ஒரு மிகப்பெரிய பேரழிவை ஈரான் மீது ஏற்படுத்த போகின்றோம் என்றெல்லாம் நேற்றைய தினம் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியிருந்தால், அதே போன்று நேற்று மாலை கூட இது தொடர்பாக அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார். அப்படி என்றால் ஒரு மிகப்பெரிய போர் ஏற்பட போகின்றதோ, ஈரானை மிக கடுமையாக அமெரிக்கா தாக்கப் போகின்றதோ, இன்று இரவு என்ன நடக்குமோ, நாளை காலை என்ன நடக்குமோ என்றெல்லாம் மிகப்பெரிய அளவில் பதற்றம் ஏற்பட்டது. ஆனால் தடாலடியாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் திடீரென்று ஆவேசமாக இருந்து தற்போது அமைதியாக மாறியிருக்கிறார். இது வழக்கமான ஒன்றுதான். நாம் இந்த போர் தொடங்கியது முதலே பார்த்து கொண்டு வருகின்றோம். திடீரென்று ஒரு அறிவிப்பை வெளியிடுவார், அதற்கு பிறகு அதிலிருந்து பின்வாங்குவார், மீண்டும் ஒரு அதிரடியாக பேசுவார், அதற்கு பிறகு அமைதி காப்பார் என்பது வாடிக்கையாக ஒன்றாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் செய்து வரக்கூடிய வாடிக்கையான ஒரு நடவடிக்கையாக தான் பார்க்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தான் நேற்று அவ்வளவு ஆவேசமாக கோபமாக பேசிய டிரம்ப் திடீரென்று ஏன் அமைதியானார் என்ற ஒரு கேள்விதான் எழுகிறது. நேற்று இரவு நடக்கிற ஒரு மிகப்பெரிய தாக்குதலை டிரம்ப் வேண்டாம் என்று நிறுத்தி இருக்கிறார். தாக்குதலை ரத்து செய்வது குறித்து அவருடைய ட்ரூத் சோசியல் தளத்தில் பதிவிட்ட டிரம்ப் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணத்தையும் விளக்கியிருக்கிறார். ஏன் நான் தாக்குதலை நிறுத்த உத்தரவிட்டிருக்கேன் என்ற காரணத்தையும் அவர் விளக்கியிருக்கிறார். அதில் அமெரிக்காவினுடைய கடுமையான தாக்குதலை தொடர்ந்து ஈரானிய அரசாங்கத்தின் மிக உயர்மட்ட தலைமை பேச்சுவார்த்தைக்கு இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். நாங்கள் ஈரானை கடுமையாக தாக்கினோம், அதற்கு பயந்து ஈரான் பேச்சுவார்த்தைக்கு இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார் டிரம்ப். இரு நாடுகளுக்கு இடையே ரகசியமாக நடந்து வந்த பேச்சுவார்த்தையின் இறுதி கட்டத்திற்கு அனைத்து தரப்பினரும் கொள்கை அளவில் ஒப்புதல் கொடுத்திருக்கிறார்கள் என்று டிரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று வெள்ளை மாளிகையின் ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர் பேசிய டிரம்ப் இந்த உடன்படிக்கையை ஒரு மிக சிறந்த தீர்வு என்று குறிப்பிடுகிறார். ஈரான் இனி எப்போதும் அணு ஆயுதங்களை உருவாக்கவோ வாங்கவோ அல்லது உருவாக்க முயற்சிக்கவோ கூடாது என்ற அமெரிக்காவின் நிபந்தனையை ஈரான் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். இந்த ஒப்பந்தத்தினுடைய 95% நோக்கமே ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்க முயற்சிக்க கூடாது, அதே போன்று அணு ஆயுதங்களை வாங்கக்கூடாது, முயற்சிக்க கூடாது என்று இருப்பதுதான் இந்த ஒப்பந்தத்தின் மிக முக்கியமான ஒரு அம்சம். அதை ஈரான் ஏற்றுக்கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் குறிப்பிடுகிறார். உடன்படிக்கைக்கான வரை ஒப்பந்த ஆவணங்களில் இறுதி வடிவம் பெற்றுவிட்டதாகும். நாளை அல்லது நாளை மறுநாள் இந்த வார இறுதிக்குள்ளாகவோ அல்லது நாளையோ அல்லது திங்கட்கிழமை அடுத்த வார தொடக்கத்தில் கூட ஐரோப்பாவில் இந்த வரலாற்று ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம் என்று
அமெரிக்கா சார்பில் துணை அதிபர் JD வான்ஸ் இதில் பங்கேற்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காரணத்துக்காக தான் நேற்று இரவு நடக்கிற ஒரு மிகப்பெரிய தாக்குதலை அமெரிக்கா நிறுத்தியிருக்கிறது. அதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய காரணம் இதுதான். ஆனால் இது இன்னொன்று மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மட்டுமே இதை முன்வைத்திருக்கிறார். ஈரான் என்னுடைய ஒப்பந்தத்துக்கு சம்மதம் தெரிவித்து விட்டார்கள், அதாவது அணு ஆயுதங்களை உருவாக்கவோ வாங்கவோ முயற்சிக்க மாட்டார்கள் என்று அவர்கள் சம்மதம் தெரிவித்து விட்டார்கள் என்று அமெரிக்க அதிபர் தான் தெரிவிக்கிறார் தவிர ஈரான் இன்னும் அதை பற்றி அவர்கள் விளக்கவில்லை, அதை பற்றி தெளிவுபடுத்தவில்லை. ஏன்னா எப்போதுமே அமெரிக்க அதிபர் தன்னிச்சையாக சில முடிவுகள், மற்ற நாடுகளை சார்ந்த முடிவுகளை அவரே தன்னிச்சையாக வெளியிடுவது வழக்கம். அதுபோன்று இவர் ஈரான் மீதான அந்த ஒப்பந்தத்தை ஈரான் ஏற்றுக்கொண்டிருப்பதாக தன்னிச்சையாக இவரே வெளியிடுகிறாரா அல்லது உண்மையில் ஈரான் இதற்கு உடன்பட்டிருக்கிறதா என்பதும் கேள்விக்குரியதான் இருக்கிறது. என்ன இருந்தாலும் மிகப்பெரிய தாக்குதல் என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு பின்னணியில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக போகின்றது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருப்பது வரவேற்கக்கூடிய ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. அவருடைய கூற்றுப்படியே நாளையோ அல்லது அடுத்த வார தொடக்கத்தில் இந்த ஒப்பந்தம் முழுமையாக கையெழுத்தாகி நிரந்தர போர் நிறுத்தம் வேண்டும் என்பதுதான் உலக நாடுகள் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஷர்மிளா.